ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சாஃப்டான மில்க் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் பன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெதுவெதுப்பான மில்க் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஈஸ்ட் மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாதி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பட்டர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட இப்போது அதையும் நல்லா சேர்த்து இந்த டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெதுவெதுப்பான பால் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஒரு 10 நிமிஷம் நீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு டோ சாஃப்டாக கிடைக்கும். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் ஆயில் இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போது 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நம்மளோட டோ நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவனில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே டக்கின் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ஸ்ப்ளிட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி வெடிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா பன் வந்து ஸ்மூத்தாக கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி அந்த ட்ரேயில் எல்லா பன்னையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பன் எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் டோவை ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வைக்கிற சைஸை விட இது டபுள் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் டோவை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம பன் செய்கிறதுக்கு டோ எல்லாம் ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ட்ரேவை ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுடுங்க. இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு இதையும் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு பிளேட் போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை குக்கரோ எடுத்து 1/2 inch சால்ட் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒயர் ரேக் வச்சு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே அவனை 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண செட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 hour ஆயிருக்கு. நம்ம வச்சுருந்த டோ எல்லாம் அப்படியே டபுள் த சைஸ் ஆகியிருக்கு. இப்போ இது மேலே எல்லாம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். பாருங்கள், எல்லாம் பட்டர் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்குது. இது கேஸில் வைக்கிறதுக்கு இதுவும் பட்டர் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே இந்த ட்ரேவை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அதே போல் கேஸ் ஸ்டவ்வில் வைக்க வேண்டிய அந்த பன்ஸை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 to 30 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மில்க் பன் மேலெல்லாம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வெளியில் எடுத்துகிட்டு அது மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம்.
எனக்கு இது டோட்டலாக குக் பண்ணி முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வைக்கக்கூடிய பாத்திரத்தோட திக்னஸை பொறுத்து, நீங்கள் வைக்கக்கூடிய ஹீட்டோட அளவை பொறுத்து இந்த டைமிங் வித்தியாசப்படும். நீங்கள் 20லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ மேலே இந்த மாதிரி கோல்டன் கலர் வருதோ நீங்கள் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கும் போதே. பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோ பஞ்சு போல் ஸ்மூத்தாக இருக்குது. இது அவனில் ரெடி பண்ண பன். இதுவும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பேக்கரி பன் போலவே இருக்குது. நமக்கு கேஸில் செஞ்சாலும் சரி அவனில் செஞ்சாலும் சரி இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பரான பன்ஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ண முடியும். நம்ம பன்ஸ் எல்லாம் பார்க்கவே எவ்வளோ யம்மியாக டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.